ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களை லட்சுமி பிரியா தான் பேசுகிறேன். இன்றைக்கி நீல வானத்தில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இக்கால பெற்றோர்களோட கவனத்திற்கான சில விஷயங்களை நான் சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இன்றைக்கி ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்ம எப்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டும்? நம்ம குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்தே வளர்க்கும் போதே அவங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குறப்ப அவங்க மனசில் அது தெளிவாக பதியும். நம்மளுடைய முதல்ல குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டியது, தனக்கு வேண்டியதை கேட்கணும், அதை தேவையாங்கிறத உணர்ந்து கேட்கணும், அடுத்தவரை பார்த்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்கள வளர்க்கணும். அவங்க வச்சுருக்காங்க அதனால் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்கணும். நம்மளும் அடுத்தவரை பார்த்து வாழாமல் நம் வாழ்க்கையை மட்டும் பார்த்து வாழ்ந்தோம்னா நம்ம பிள்ளைங்க ரொம்ப சிறப்பாகவே இருப்பாங்க. இன்றைக்கி பிள்ளைங்களை கடைக்கு கூட்டிக்கிட்டு போகிறோம். கடைக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப, அதாவது மாலுக்காக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நீங்கள் ஜாமான் வாங்குறப்பெல்லாம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிறப்ப ஏதாவது ஒரு சாக்லேட்டு, பிஸ்கட்டு, கடலை மிட்டாயி, இந்த மாதிரி நட்ஸு இதெல்லாம் பிள்ளைங்களை எடுக்க சொல்லி உங்களுக்கான ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்கள கொண்டு வரணும். அந்த பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வர வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, பிள்ளைங்க கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்க ஸ்நாக்ஸுன்னு எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தடை செய்யப்பட்ட உணவுகளை தான் பிள்ளைங்க ஸ்நாக்ஸுன்னு எடுக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு எதெல்லாம் தடை செஞ்சுருக்கிறாங்க, ஆனாலும் கடைகளில் இதெல்லாம் விற்பனை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்த்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். பார்த்திங்கன்னா, கிண்டர் ஜாய் அது 40 ரூபா 50 ரூபா கொடுத்தெல்லாம் வாங்குகிறோம். அதில் இருக்க குட்டி பொம்மை மாதிரி எந்த கடையில் வேணாலும் நம்ம கொடுத்து வாங்கலாம். அதை வாங்கி கொடுக்குறத முதல்ல நிறுத்துங்க. கடையில் முன்னாடி அதை தான் வச்சுருப்பாங்க. அதே போல் குர்குரே, சிப்ஸு சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க உருளைக்கிழங்கு சிப்ஸு சாப்பிடட்டும், நேந்திரங்காய் சிப்ஸு சாப்பிடட்டும். அதை விட்டுட்டு இன்றைக்கி காற்றடைத்த பையில் கலர் கலராக பலவிதமான ஒரு புளிப்பு உரப்பு முறையில் செஞ்ச சிப்ஸுகளை நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் இன்னும் நம்ம வீட்டில் வாழைக்காவை சிப்ஸு போட்டு கொடுக்குறப்ப இன்னும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு நட்ஸ் எல்லாம் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு அவங்க அங்கே கடைகளுக்கு போய் எடுத்தால் அதை எடுக்கிறதுக்கான இதை கொடுக்கணும். அதே போல் குழந்தைங்களுக்கு சேமிக்கும் பழக்கத்தை சொல்லணும். நம்மளுடைய வருமானத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோம் நம்ம ஃபேமிலிங்கிறதையும் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். இன்றைக்கி இந்த வீடியோ போகிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், அவங்க கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறதும், அதேமாதிரி ஒரு பிள்ளைய பார்த்து ஆடம்பரத்துக்காக வாழக்கூடிய தருணத்தை தவிர்க்கணும். எல்லாத்தோட முக்கியமாக இப்போ பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் பிள்ளைங்க செல்லை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க புஸ்தகத்தை கையில் வச்சுருக்கிறத விட செல்லை கையில் வச்சுருக்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பயன்பாட்டை தவிர்க்கணும். முதல்ல பெற்றோராகிய நம்ம குழந்தைங்க முன்னாடி ரொம்ப செல்லு பயன்படுத்துகிறத தவிர்த்தோம்னு சொன்னால் பிள்ளைங்களும் அதை தவிர்ப்பாங்க. மேற்கொண்டு நம்ம செல்லை பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு கட்டாயம் உணர்த்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். எல்லாத்த விட ரொம்ப 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 முக்கியமானது, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் 7வது படிக்கிற பையன், அக்கா இருக்காங்களா அப்படின்னு கேட்டு வந்தாங்க. சரி, என் பொண்ணை கூப்பிட்டு விட்டேன். ரீசார்ஜ் பண்ணணுக்கா அப்படின்னாங்க. சரி கொடுப்பா, ரீசார்ஜ் பண்ணித்தரேன்னா நம்ம ரீசார்ஜ் கார்டு மாதிரி ஒரு கார்டு கொண்டாந்து கொடுத்தான். அதில் 2500 போட்டிருந்துச்சு.
2500க்கு என்ன ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, இந்த பப்ஜி விளையாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேம் உள்ளார செல்லில் விளையாடுறதுல அந்த விளையாட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணணுமா. 2500 என் பொண்ணு, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் ஏன் நீங்கள் செய்கிறீங்க, விளையாட்டுக்கு போய் 2500 இப்படியா காசை வேஸ்ட் பண்ணணும்னு அந்த பையனை பிடிச்சி சத்தம் போட்டு எடுத்து, எங்கள் அம்மாவே ஒன்றும் சொல்லவே இல்லை, நீங்கள் ஏன் ஆண்டி, நீங்கள் ஏன் அக்கா எங்களை திட்டுறீங்க, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவுமே ஒன்றும் சொல்லாதப்ப நீங்கள் ஏன் திட்டுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு நான் கேட்டேன், ஏன்ப்பா இப்படி 2500 ரீசார்ஜு நீங்களே கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்கீங்க, இது என்னப்பா பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க பெற்றோர் சொல்கிறாங்க, அக்கா இது எங்கள் காசு இல்லைக்கா, எங்கள் காசில் நாங்கள் இதெல்லாம் செய்ய விட மாட்டோம், எங்கள் அப்பா அம்மா அவனுக்கு கொடுக்குற காசை சேர்த்து வச்சு என் பிள்ளை இந்த இது வாங்கி செய்கிறான் அப்படின்னாங்க. அப்போ அப்பா அம்மா கொடுக்குற காசு அப்படின்னா நம்ம காசாகவும் அப்பா அம்மா காசை எப்படி வேணாலும் செலவுப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது பிற்காலத்தில் அவன் சிறந்த ஒரு ஆணாக எப்படி வளர்வான். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அப்பா அம்மா பணமா அப்படி இருந்தாலும் அந்த காசை அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை சேமிக்க பழக்குங்க. அந்த காசில் தாத்தா பாட்டி காசில் ஒரு வெள்ளியில் பேனா வாங்கி வச்சுருந்தா கூட அவனுடைய காலத்துக்கும் அந்த பேனாவை அவங்க தாத்தா பாட்டி கொடுத்ததா சொல்லலாம். பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் ஒரு சாவி குத்து வாங்கலாம். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய நினைவுகளை ஆசைப்படுத்துங்க. அந்த காசை சேர்த்து வச்சு ஒரு டாலர் செயின் தாத்தா பாட்டி போட்டா வச்சு அந்த மாதிரி கூட செய்யலாம். நம்ம பிள்ளைங்களை அதுங்க இளம் துளிர்கள், அவங்கள வளர்க்கும்போது நம்ம அவங்களுக்கு நல்லதை சொல்லி வழிகாட்டி நடத்தணும். இன்றைக்கி விளையாட்டில் பணத்தை கட்டுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு பணம்னு சொல்கிறப்ப நாளைக்கு அந்த பிள்ளைங்க காசு வச்சு விளையாடுற பழக்கத்துக்கு இப்போ மாறிடுவாங்க. அதனால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம பிள்ளைங்களை எந்த அளவுக்கு நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறது பெற்றோரோட கையில் இருக்குது. அதை கவனமாக எடுத்து வளர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றிம்மா. உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை உங்கள் கையில். திறம்பட உங்கள் குழந்தைகளை வளருங்கள். மிக்க மிக்க நன்றி.